சட்டத்தை தொடர்ந்து இந்த ஆண்டு தமிழகத்தில் மருத்துவ படிப்பிற்கான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு முறையில் நடத்தப்படும் என கூறப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சங்கரனிடம் கேட்கலாம். சங்கரன், சொல்லுங்க, இந்த மருத்துவ பொது நுழைவுத் தேர்வு அவசர சட்டம் குறித்து மாணவ மாணவிகள் என்ன சொல்றாங்க? இந்த ஆண்டு வழக்கம் போல் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ படிப்பு சேர்க்கை நடக்குமா அல்லது அகில இந்திய அளவிலான நுழைவுத் தேர்வு அடிப்படையில் நடக்குமா என்பது குறித்து 1.5 மாதமாக ஒரு பெரிய குழப்பம் நிலை வந்தது. தற்போது அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அகில இந்திய அளவிலான நுழைவுத் தேர்வை ஓராண்டுக்கு தள்ளி வைக்கும் மத்திய அரசின் அவசர சட்டத்திற்கு ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி ஒப்புதல் அளித்திருக்கிறார். இதன் மூலம் தற்காலிகமாக இந்த ஆண்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைத்திருக்கிறது. இந்த விவகாரம் குறித்து தற்போது நாம் சென்னை ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கிறோம். இந்த மத்திய அரசின் இந்த முடிவு குறித்து தற்போது அவர்களிடம் கருத்து கேட்கலாம். நம்முடன் தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் பாலகிருஷ்ணன் இருக்கிறார் மற்றும் மருத்துவக் கல்லூரி மாணவர்களும் இருக்கிறார்கள். அவர்களிடம் தற்போது கருத்து கேட்கலாம். முதலில் பாலகிருஷ்ணன் சார், இந்த ஆர்டினன்ஸ்க்கு அவசர சட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காரு. இதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன? உண்மையிலே தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கிறது என்பதுதான் எங்களுடைய எண்ணம். உண்மையிலே தமிழக மாணவருடைய வருங்காலத்தை ஒரு தெளிவான முடிவு எடுப்பதற்குள்ள வாய்ப்பாக இதை நாங்கள் பார்க்கின்றோம். எங்களது கோரிக்கையான கிட்டத்தட்ட கடந்த ஒரு மாதங்களாக இந்த +2 மதிப்பெண் அடிப்படையில் MBBS எடுக்க முடியாது என்று சொன்ன உடனே தமிழக மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களாகிய அனைவரிடமும் மிகவும் குழப்பம் இருந்தது. அதைத் தொடர்ந்து எங்களுடைய ஜனநாயக முறைப்படியான போராட்டங்களை, எங்களுடைய கருத்துக்களை, பல ஆர்ப்பாட்டங்கள், மனித சங்கிலி போராட்டம் மற்றும் உண்ணாவிரதம் போன்ற பிரச்சனைகளுடன் எங்களுக்கு உறுதுணையாக மிகவும் சொல்லப்போனால் தமிழக அரசு இதனை மிகவும் ஒரு உன்னிப்பாக எடுத்துக்கொண்டு இந்த பிரச்சனையை சட்ட ரீதியாக போராடினார்கள். இந்த நேரத்திலே எங்களுடைய நன்றி கடன் எல்லாம் தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் கட்டாயம் உண்டு. இதனை தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கும் தமிழக மாணவர்களுக்கும் கிடைத்திட தமிழக அரசு தொடர்ந்து முயற்சி எடுக்க வேண்டும். இந்த நேரத்தில் இதற்காக நமது இப்பொழுது வெற்றி பெற்று வந்திருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்களுக்கும் மக்கள் நல்வாழ்வு செயலர்களுக்கும் எங்களுடைய கோரிக்கையை மீண்டும் இந்த நிலைமை தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு கிடைத்து தமிழக உரிமையை பெற்றுத்தர வேண்டும் என்று தாழ்மையுடன் நாங்கள் தமிழ்நாடு அரசு டாக்டர் சங்கம் சார்பாகவும் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சார்பாகவும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தற்போது மருத்துவ மாணவர்கள் சிலர் நம்முடன் இருக்கிறார்கள். அவர்களிடம் இது குறித்து தற்போது கருத்து கேட்கலாம். நீங்க சொல்லுங்க சார், இது பத்தி உங்களுடைய கருத்து என்ன? ஆக்சுவலா இந்த முடிவை நாங்க கண்டிப்பா வரவேற்கிறோம். ஏன்னா அனௌன்ஸ் பண்ணதே எக்ஸாம் கடைசி டைம்ல தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி 2 மந்த்ஸ் டைம்ல ஒரு என்ட்ரன்ஸை ப்ரிப்பேர் பண்ணி அதுக்காக அதுல பாஸ் பண்ணி அதுல MBBS சீட் வாங்குறது ஒரு கஷ்டமான விஷயம். தமிழ்நாடோட சிலபஸ் பொறுத்து அதை பொறுத்து ஸோ இந்த பிரச்சனைக்கு இந்த வருஷம் பிரசிடென்ட் சொன்ன ஆர்டினன்ஸை நாங்கள் எல்லாருமே வரவேற்கிறோம். அடுத்த வருஷத்துல இதுக்கு ஒரு பெர்மனன்டான சொல்யூஷன் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். என் சகோதரி சொன்ன மாதிரி தாங்க, நானும் 12th ஸ்டாண்டர்ட் இந்த மார்க் அடிப்படையில் தான் நான் சேர்ந்தேன். நான் ஆனால் இதுவே நீட் அந்த மாதிரி இருந்ததுன்னா நான் சேர்ந்துப்பேனான்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இல்லை. இப்போ வர மக்களும் இப்போ இருக்கிற மாணவர்களுக்கும் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுவும் உடனே இப்போ கொடுத்துருந்தா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். இந்த வாட்டி ஒரு டெம்பரரியான ஒரு ரிலீஃப் கிடைச்சிருக்கு எங்களுக்கு. பட் ஆனால் இது ஒரு டெம்பரரி ரிலீஃபாக இல்லாமல் பெர்மனண்டாக இருந்தால் நாங்கள் இன்னும் சந்தோஷப்படுவோம். ப்ளஸ் நம்ம தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு ஃபியூச்சரே மாற்றுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்மளோட மெடிக்கல் ஃபீல்டு ரொம்ப நல்லாவே நம்ம டெவலப் பண்ணியிருப்போம். அதனால் நீட்ன்றது நமக்கு வேண்டாம், எங்கள் மாணவர்களுக்கு அது வேண்டாம். நாங்கள் எங்களோட +2 மார்க்லேயே நாங்கள் சேர்ந்துக்கிறோம். அதுதான் எங்களோட முடிவு. தற்போது நீங்கள் பார்த்திருக்கலாம், இந்த ஓராண்டு தள்ளி வைக்கக்கூடிய முடிவுக்கு அனைத்து தரப்பினரும் மாணவர்களும் அரசு டாக்டர்கள் சங்கத்தினுடைய பொதுச்செயலாளரும் பெரிய அளவில் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நடவடிக்கை தற்காலிகமாக இந்த ஒரு ஆண்டுக்கு மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த நீட் தேர்வு வேண்டாம் என்பதும் வழக்கம் போலவே 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண் அடிப்படையிலேயே தொடர்ந்து மாணவர் சேர்க்கை நடைபெற வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. மருத்துவ பொது நுழைவுத் தேர்வு அவசர சட்டத்தை தொடர்ந்து தமிழகத்தில் இந்த ஆண்டு மருத்துவ மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு முறையில் நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.